வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2வது ஜாதகம். அதாவது 7/11/1991ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். சரிங்களா? நீங்க பிறந்து 34 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது வியாழக்கிழமை. அதாவது வளர்பிற பிரதம திதியில நீங்க பிறந்திருக்கக்கூடிய அமைப்புங்க. விசாக நட்சத்திர துலாம் ராசி அமையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி வரக்கூடியது. தி, து, தே, தோ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மூல நட்சத்திர தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனேயும் தசாபுத்தி பார்த்தீங்கன்னா குரு தசை நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் சனி தசை 19 வருஷமும், இப்போ புதன் தசை ஒரு 17 வருஷமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலங்கள். இந்த புதன் தசைக்கு யாரு பாதகமா வரா அப்படிங்கிறது நமக்கு வேணுங்க. மேச லக்னம், விருச்சக லக்னம் அவங்க அவங்களுக்கு இந்த புதன் பாதகமா வருவாரு. அடுத்தது மகரம், கும்பம். இந்த 4 லக்னத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க இந்த புதன் தசையினால அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒண்ணு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு போகிற அமைப்பும், கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும், இல்லைன்னா வெளியூர், வெளிநாட்டில் போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ, பூர்வீகத்தில் இல்லாத அமைப்பையோ இது ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? வேண்டாத யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நீங்க பிரச்சனையில போய் மாட்டுவீங்க. சட்ட சிக்கல்ல கொஞ்சம் பேர் கெடுக்கக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா நம்ம நாடி முறைப்படி பார்த்தோம்னா, இதோட பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்க பேராசைக்கு சொந்தக்காரரு, திருப்தியை அடையாதவர் அப்படிங்கிற பேரும் உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேண்டாத கெட்ட பேரை சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரி. மனைவியும் திருப்தி அடைய மாட்டாங்க. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் சேர்ந்து அவங்களோட வாழணும்னு நினைச்சாலும் திருப்தி வராத அமைப்பை இது ஏற்படுத்திடும். நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தையும், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதும் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தந்தையால பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா தந்தை இல்லை. தந்தை வழி சொத்துக்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல உட்கார்ந்து இருக்குது. தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. சில சமயம் தான் சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா விரயத்துல முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, வேண்டாத கெட்ட பேரை நீங்களே உண்டாக்கிக்குவீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறது தான். உடல் சோர்வுத்தன்மை சீக்கிரமே அடைஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. சில சமயம் பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு. கண்ணுல வலது கண் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சில சமயம் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க. சரிங்களா? சூரியன் போய் செவ்வாயை தொட்டுச்சுனாவே எப்பயுமே இளமையில விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேர் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சம் அதைக்கும் கவனமா இருந்துக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? அம்மா நல்ல கோவத்துக்கு, ரோசத்துக்கு சொந்தக்காரங்களா தான் இருப்பீங்க. உங்களுக்கும் கர்ப்பப்பை கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிரனானது நீச்சமா இருக்கனால உங்களுக்கு நிலையில்லா மனசு ஏற்படக்கூடிய அமைப்பு. சில நேரம் மனக்குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் குடுக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பீங்க. எப்பயுமே தலக்கணம் எப்பயுமே உங்களுக்கு உண்டு. கணவன் உங்கள விட்டே குடுக்க மாட்டான். அந்த சூழ்நிலையும் இருக்குங்க. ஆனா உங்கனால கொஞ்சம் பேர் கெடுத்து வாழ்க்கையும் கொஞ்சம் தொலைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி இந்த இது இப்ப கோச்சாரப்படி எங்களுக்காவது ஏதாவது சுபபலன் உண்டா? அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆகாம சில ஆண்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு திருமண யோகத்தை இது அமைச்சு குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வீடு கட்டாம இருக்கிறோம் அப்படின்னா, வீடு சம்பந்தப்பட்ட யோகத்தையும் இது அமைச்சு குடுக்கும். நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் இது அமைச்சு குடுக்கும். மொத்தத்துல விரயம் செய்யக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு உண்டு. சில சமயம் ஆஸ்பத்திரி விரயத்தையும் இது குடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.